வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி கிரில் சிக்கன் வீட்டிலையே நம்ம எப்பயும் செய்கிற கடாயிலேயே ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 100 மில்லி தயிர் எடுத்துக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், தூளுப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா பெரிய பீஸாக இருக்கிறதுனால உள்ளே வேகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடையில் நீங்கள் வாங்கும் பொழுதே ஆழமாக கீரல் போட்டு தர சொல்லி வாங்கிட்டு வாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட பெரட்டி 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து கடாய் அல்லது தவா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். இதில் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 4 பீஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் 3 பீஸ் தான் இடம் பத்தும். அதனால் 3 பீஸ் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். மொத்தமாக இது நல்லா 1/2 மணி நேரம் வேகணும். இடையில் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா குக்காகி வரும். சிக்கன் வெந்துட்டுருக்கும் பொழுது இடையில் இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் பொசிஷன் மாற்றிட்டே இருக்கணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரை எலுமிச்சம்பழத்தை இது மேலே புழிஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தந்தூரி கிரில் சிக்கன் நம்ம வீட்டு மசாலாவை பயன்படுத்தி ரொம்ப 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 டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்றதை காமிக்கிறேன். எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த 3 பீஸுமே நல்லாவே வெந்திருந்தது. உள்ள வரைக்குமே நல்லாவே டீப்பாக சூப்பராக வெந்திருந்தது. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.